அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், வீரம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்து எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். வரவேற்பை சொல்றவா சார்? சொல்லிடுங்க சார். அப்படியே அனைவருக்கும் காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் நிகழ்வில் தலைமையேற்று சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ். பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்நிகழ்வை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும், மற்றும் எங்களது சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன், எனது செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். தினமும் பயிற்சி அளித்து வரும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பசி உடலின் இயக்கம் சித்தர் மூலிகை மருத்துவம் மூலிகை மகேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றி கண்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். செய்முறை நன்றாக மூச்செடுத்து ஆழ்த்து சின்ன
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியும் தன்னை சூழ்ந்தவர் வெற்றியும். வணக்கம் ஐயா, வெற்றியும் தன்னை சூழ்ந்தவர் வெற்றியும். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி, ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேராக நீட்டி கொண்டுக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள். கால் விரல்களை நல்லா மடக்கி வைக்கிறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. கால் விரல்கள் 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் நல்லா மடக்கி வைக்கிறோம். 1 லெஃப்ட் லெக், right, left, right, left. ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து நல்லா மூச்சு விடுங்க. காலை கொஞ்சம் அகலம் வச்சுட்டு ரைட் லெஃப்ட் நல்லா தியானம். காலை இடுப்புல இருந்து கால் வந்து நல்லா லெஃப்ட் ரைட் ஆகணும். போய் இன்றைய நிலைக்கு வந்திருக்க. இடுப்புல கை வச்சுங்க. நல்லா ரவுண்டா இடுப்பு வந்து ரைட் வந்து லெஃப்ட் சைடு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 ஆப்போசிட் இருக்கணும். 1 2 3 4 5. கைகள் நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் 1 2 3 opposite opposite 1 2 3. left hand 1 2 3 opposite opposite 1 2 3. கை நேரம் நிற்கிறோம். விரல்கள் பண்ணுங்க. down up down up down up down up down. அப்படியே ரவுண்டா சுத்துங்க. மணிக்கட்டு வந்து நல்லா வட்டம் சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. கை மடக்கி நிற்கிறோம். முழங்கை நல்லா 1 2 3. அடுத்து சோல்டர் நல்லா கை வச்சுட்டு
நல்லா முழங்கை வந்து பட்டமாசம் 1 2 3 4 5 ஆப்போசிட் எடுத்துக்கோ 1 2 3 4 5 நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க நல்லா மூச்சு விடணும் இடுப்புல கை வச்சுக்கலாம் கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும் ஸ்ட்ராங்கா முடிச்சு சொல்லணும் தேர்ட் ஐ கீழே டச் பண்றோம் அப்படியே மேல பார்க்கலாம் டவுன் அப் டவுன் அப் ரைட்ல திரும்புங்க லெஃப்ட் நின்ற நிலையில செய்யறதுக்கு சிரமமா இருந்தா உட்கார்ந்து செஞ்சுக்கணும் கழுத்து பயிற்சி வந்து உட்கார்ந்து செஞ்சுக்கலாம் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நன்றாக மூச்சு விடுங்க இப்ப தலையை நல்லா வட்டமா சுத்தணும் ரைட் வந்து கீழ் நோக்கி லெஃப்ட் சைடு 1 2 3 லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு கீழ் நோக்கி 1 2 3 நன்றாக மூச்சு விடுங்க 10 திறன் பயிற்சி காலை சேர்த்து வச்சுங்க கைகளை கீழே வைங்க 1 நல்லா மேல உயர்த்தி வணக்க வைக்கணும் 2 இடுப்புல கை வச்சுக்கோங்க 3 பேக் பெண்டிங் 4 எல் பொசிஷன் நல்லா கீழே வரும் 5 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வச்சுக்கிறோம் 6 ரைட் லெக் வந்து நல்லா மேல வருவாங்க ரைட் லெக் நேரா நீட்டி தலையை நல்லா மேல உயர்த்தி 10 செகண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட் லெக் வச்சுங்க லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட் அடி தலையை நல்லா உயர்த்திட்டாங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 8 இடுப்பு கை வச்சு நேரம் இருக்கு நல்லா மூச்சு விடுங்க மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க டைமண்ட் 9 stay down the hand 10 10 திறன் நன்றாக பயிற்சி செஞ்சாச்சு 10 திறன் செய்யறது மூலியமா உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடல் இலக்கப்படுத்தப்படுகிறது கண்களுக்கு நல்ல பயிற்சி கால்கள் நல்ல வலிமை அடையும் மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி செய்யறது மூலியமா நம்ம உடல் இலக்கப்படுத்தப்படுகிறது கோணாசனம் இது கைகளை மேல் உயர்த்தி நல்லா கைகள் கொடுத்துக்கிறோம் அப்படியே ரைட் சைடு செய்யறோம் ஃபர்ஸ்ட் 1 2 3 5 6 7 8 9 10 ஸ்ட்ரைட்டா வந்துருங்க நல்லா மூச்சுடுங்க மெதுவா லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையற்ற தசைகள் உடை தசைகள் சொல்லுவாங்க அந்த கொழுப்பு தேவையில்லாத கழிவுகளால் வெளியே போகும்
இங்க இருக்கக்கூடிய வெயிட் வந்து இடுப்பகுதியில் இருக்கிற வெயிட் கூட வந்து இந்த பயிற்சி நல்லா செய்யலாம். அடுத்து திரிகோணாசனம். நம்ம முதல் தட்டு வலிமையாகிறதுக்கு நம்ம திரிகோணாசனம் செய்யணும். கைகள் நேரம் நீட்டிங்க, கால் அகலமா வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். நல்லா லெஃப்ட் ஹேண்ட் விரல்களை நல்லா திருப்பி பார்க்கணும். தலை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. முழங்கால் முட்டி மடங்காத அளவுக்கு செய்யணும். அப்பதான் இந்த ஆசனங்களுடைய பயன்கள் முழுமையா கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச். நல்லா மேல தலை கழுத்தை திருப்பி ரைட் ஹேண்ட் மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ராஜகம்பீராசனம். ரைட் லெக் எல் பொசிஷன்ல இருக்கிறோம். கைகளை போட்டு மேலே தேரும். அதாவது ராஜாவுடைய அந்த சிம்மாசனம். அவர் உட்கார்ந்து சேர்ந்தா இருக்கும் ஆசனம். அதனால இந்த ராஜகம்பீராசனம் பேர் இருக்கு. ரைட் லெக். அடுத்து லெஃப்ட் லெக். லெஃப்ட்ல அப்படியே திரும்பிக்கணும். லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன் பண்ணுங்க. நல்லா நிமிர்ந்து பாருங்க. இந்த ஆசனம் செய்வதனால நம்முடைய கால்கள் நல்லா வலிமை அடையும். கால் மூட்டு நன்றாக வலிமை அடையும். ஹில்ஸ் எல்லாம் ஏறிட்டு வந்தீங்கன்னா கூட உங்க கால் வலிக்கிறார். எவ்வளவு வேகமா போகணுமோ அந்த அளவுக்கு வேகமா போகலாம். இந்த ஆசனங்களை நன்றாக நாம் செய்யணும். போய் நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். சேர் பொசிஷன் இருக்கிறோம். புராணிகா வச்சுக்க கைகள் நிறுத்திட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். பாருங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. நல்லா ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிடணும். ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கு. சாரி, ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கு. நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. Relax. நன்றாக மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. அர்த்த சக்கராசனம். கால் பின்னாடி கை பின்னாடி நீட்டிட்டு 2 காலையும் நல்லா பிடிச்சிருங்க. அது தரையில கை வச்சுக்கலாம். பிடிக்க முடியும்னா பிடிச்சுக்கலாம். இல்லை இடுப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போதும். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரெண்டு காலை மடக்கி பவனமுத்ராசனம் நல்லா கஷ்டப்படுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போதும். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்பை திரும்பி முதலியாசனத்துல படுங்க. தாடையை கையில் வச்சுக்கிறோம். நல்லா சோறு இலக்கமா இருக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. இந்த முதலையாசனம் செய்யும் போது நம்ம வயிற்று பகுதி நல்லா கவனிக்கணும். அப்படி எழுதிச்சு கொடுங்க. குப்புறப்படுத்து முதலையாசனம் செஞ்சோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வயிற்று பகுதி நல்லா கவனிச்சோம்னா நமக்கு ஜீரணம் ஆயிருக்கா இல்லையா, மேல் வயிற்று கழிவு தங்கியிருக்கா இல்லையாங்கிறது நல்லாவே தெரியும். வயிறு எம்டியா இருந்ததுன்னா நல்லா போய் சுருங்கி விரியும், ஈஸியா விரியும். வயிற்று பகுதியில் உங்களுக்கு எதுவும் தோணாது, நல்லா ஃப்ரீயா மூச்சு இருக்கிற போது இடுப்பு வலி எல்லாம் நல்லா குறையும். இடுப்பு பகுதியில் இருக்கிற எந்த வலியும் இருந்ததுனாலும் சரியாயிடும். நல்லா கழிவுகள் வெளியாகாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மேல் குடல்ல இருந்து கீழே போறது, அந்த ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது ஜீரண உறுப்புல நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்க போய் எளிவாக்கி வச்சு எளிமா எடுத்துக்கலாம். அல்லது பயிற்சி செஞ்சோம்னாவே பௌனமுத்தாசனம் இதெல்லாம் செஞ்சோம்னாவே கழிவுகள் வெளியேறக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். அதனால முதலையாசனம் செய்யும் போது நல்லா உடலை கவனிங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விட்டுறோம். ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட்ல பெருவரல வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மோதிர வரல வச்சுக்கோங்க. பெருவரல
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரெண்டு கையில சின்ன வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடும். அடுத்தது பஸ்திரியா. நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடும். பெருவரில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்க. சில பேர் அப்படியே நான் இந்த பக்கம் தூக்குறதுனால அங்க தூக்குனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் வரும். ரைட் ஹேண்ட் வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. நன்றாக மூச்சு வருது. மோதிர வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பஸ்திரியா செய்யறதுன்னா மூச்சு நல்லா இழுத்து விடணும். இப்போ லெஃப்ட் சைடு செய்யும்போது பாத்தீங்கன்னா நானே வெளியில மட்டும் ஒரு 10 கவுண்டிங் விட்டேன்னு நினைக்கிறேன். கபாலபதி. பஸ்திரியாங்கிறது உள்ள இழுத்து விடும். நம்ம கவனம் வேற போச்சுனாவே சில பயிற்சிகள் நம்ம மாத்தி செய்ய ஆரம்பிச்சுப்போம். நல்லா கவனிச்சு செய்யணும். நன்றாக விடுங்க. இப்போ ரைட் இழுத்து லெஃப்ட்ல, லெஃப்ட் இழுத்து ரைட்ல. நாடி சுத்தி பிராணாயாமம். எவ்வளவு மெதுவா இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு மெதுவா இருக்கும். போய் நன்றாக மூச்சு விடுங்க.
அப்படியே கண்களை மூடி நன்றாக மூச்சை நம்ம கவனிச்சு மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுவதன் மூலமாக நம்முடைய சுழிமுனையில நல்லா மூச்சு விடும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெற்றிக்கரல் சொன்னாங்க இல்லையா, அந்த நெற்றி பொட்டுக்கு நல்லா மூச்சு போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கெல்லாம் நமக்கு மூச்சு போய் தங்கணுமோ அந்த இடமெல்லாம் எம்டியா இருக்கிறதுனால நம்ம உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது மூலியமா அங்கெல்லாம் போய் கழிவுகள் தங்கிடும். அதுக்குதான் உணவு வந்து கரெக்டா அளவா சாப்பிடணும்னு சொல்றாங்க. தேவைக்கு தகுந்ததான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. பசி இருக்கிற வரைக்கும் சாப்பிட சொல்றாங்க. சரிங்களா? அந்த இடத்துல எல்லாம் சைனஸ் எல்லாம் போய் தங்கிடும். அதுக்காகத்தான் நம்ம இந்த கபாலபதி பஸ்திரிகெல்லாம் செய்யறோம். மூச்சு நல்லா சரவோட்டம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம மூச்சோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே நாம இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை மெதுவா எடுத்து மெதுவா செய்யணும். நமக்கு தலைவலி இந்த சைனஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கிற போது நம்ம இந்த கபாலபதி பஸ்திரியை கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். செஞ்சுட்டு தான் நம்ம இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யணும். இத ஒவ்வொரு நாளும் நாம காலையில எழுந்திரிச்சு அந்த 6 மணிக்குள்ள நம்ம இந்த பயிற்சியை செஞ்சுட்டோம்னா நம்முடைய உடல் வந்து 24 மணி நேரம் தேவையான அளவுக்கு நம்ம மூச்சோட்டம் இருக்கும். அந்த 21,000 சுவாசம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு சுவாசம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். நம்ம உடம்பு 24 மணி நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படியே சாத்தியாசனத்துல படுத்துறீங்க. எல்லாரும் உடல் தளர வச்சிருங்க, ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பத்துத்திறன் பயிற்சி, ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பஹ்ரைன் அப்படிங்கிற நாட்டுல ஒரு 2 மாடி பில்டிங் இருக்கு. ட்வின் டவர்னு பேரு. அமெரிக்கால ட்வின் டவர்னு 100 மாடி பில்டிங் 2 பிளைட் உடைச்சாங்க இல்லையா, அதே மாதிரி பஹ்ரைன் நாட்டுல ஒரு ட்வின் டவர் இருக்கு. இந்த ட்வின் டவருக்கு கட்டும் பொழுது என்ன தெரியுமா பேரு? ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம், ஜீரோ ஆக்சிடென்ட் ப்ராஜெக்ட். அதாவது அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால ஒரு முடிவு எடுத்தாங்களாமா. இதுக்கு ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம கட்டுறதுன்னு முடிவு எடுத்தாங்களாமா. நல்லா கேவீங்க. சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு, இத பார்த்துருக்கணும். பார்த்தாதான் இப்ப நான் பேசுறது புரியும். அதாவது நல்ல வார்த்தை வேற, கெட்ட வார்த்தை வேற. அதாவது பாசிட்டிவ் வேற, நெகட்டிவ் வேற. இதை புரிஞ்சவங்க தான் இப்ப இந்த சப்ஜெக்டே புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜீரோ ஆக்சிடென்ட்ங்கிறது, ஆக்சிடென்ட்ங்கிறது நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். இதே வந்து சேஃப் ப்ராஜெக்ட் வச்சிருந்தா பாசிட்டிவ். புரிஞ்சுக்கங்க. சேஃப்டி அப்படிங்கிறது பாசிட்டிவ், நோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ். நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நெகட்டிவ், குட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். கத்தாதே அப்படிங்கிறது நெகட்டிவ், சைலண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். சொதைப்பீராதே அப்படிங்கிறது நெகட்டிவ், நல்லா பண்ணுங்கிறது பாசிட்டிவ். இது புரிஞ்சவங்களுக்கு தான் இப்ப நான் பேசுறது புரியும். அப்போ ஜீரோ ஆக்சிடென்ட்னு பேர் வச்சாங்களா இல்லையா? அப்ப ஆக்சிடென்ட்னு பேர் வச்சு திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அது பதிவாகுதா? பிரபஞ்சத்திலையும் பதிவாகுது, ஆள் மனசுலையும் பதிவாகுதா? அப்ப நடந்தாலும் தீரணும். இப்படி பஹ்ரைன்ல ஜீரோ ஆக்சிடென்ட்னு பேர் வச்சு ஒரு திட்டத்தை வச்சு பில்டிங்கை கட்டி மொத்த பில்டிங் முடிச்சுட்டாங்க. திறப்புலாம் பண்ண போறாங்க. திறப்புலாம் பண்றதுக்கு முன்னால இந்த பில்டிங் கட்டினவங்க, இன்ஜினியரு, அதுக்கு முதலாளி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு கப்பல்ல நடுக்கடல்ல போய் இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டத்தை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சரக்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்களாமா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடுக்கடல்ல நைட்டு ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு எல்லாம் ஒன்னா
சேர்ந்து கத்துனாங்களாமா. கூட்டு பிரார்த்தனையின் மகிமையை பாருங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா நினைச்சு கத்தன உடனே கூட்டு பிரார்த்தனையின் மகிமையாக அந்த கப்பல் உடைந்து அந்த இடத்துல எல்லாரும் மூழ்கி 56 பேர் அதே இடத்தில் உயிரிழந்து விட்டார்கள். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசமெல்லாம் தெரியாது. எதை சொல்றீங்களோ செஞ்சு கொடுக்கும். இதுக்கு இதான் உதாரணம். இப்படித்தான் பல நல்ல காரியங்களும் பல கெட்ட காரியங்களும் இந்த ஊரில் நடந்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும். அதனால கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு மகிமை இருக்குங்க. அதனால உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணா சரியா போயிருங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து, தெரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து, சரி ஒன்னா உட்கார முடியல பரவாயில்ல, எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி, இங்க பாருங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இவருக்கு இன்னொரு உடம்பு சரியில்லையில கூட்டு பிரார்த்தனைன்னு பேர் வச்சு நாம எல்லாம் என்ன பண்ணணும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இறை சக்தி அவருக்குள்ள புகுந்து போகிறது, அவர் எந்திரிச்சு நடக்கிறார், அவர் 140 வருடம் நிம்மதியாக வாழ்கிறார்னு நமக்கு எப்படி எப்படி எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணா அவருக்கு உசுறு வந்துரும், எல்லாம் குணமாயிருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் சீரியஸா இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே உயிர் எழுதிட்டாரா அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆமா, உங்க போக்கஸ் எல்லாம் உயிருக்கு போச்சுன்னா அதுக்குள்ள அப்பா படுத்து கிடப்பாரு, இவங்க தம்பி அந்த வீடு எனக்கு, இந்த இடம் எனக்கு சண்டை போட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகும், கூட்டு பிரார்த்தனையில அவ்வளவுதான். கூட்டு பிரார்த்தனையில அப்பா செத்து போனா எப்படின்னு யோசிச்சாச்சு, அப்புறம் நடந்தானே தீரும். புரிந்து கொள்ளுங்கள், கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குங்க. அதனால யாருக்காவது நோய் வந்தா கூட்டு பிரார்த்தனை செய்வேங்க. இங்க பாருங்க, கூட்டு பிரார்த்தனை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கூட்டு பிரார்த்தனைல எல்லாரும் உட்கார்ந்துட்டு அவரது உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஆபத்து வந்துடும். ஆமா, ஆபத்துங்கிற வார்த்தை நெகட்டிவ் தானே. அவர் உயிர் பாதுகாப்பாக இருக்கிறது, அவர் பல வருடம் நிம்மதியாக வாழ்கிறார். நீங்க பாருங்க, கூட்டு பிரார்த்தனை முக்கியம் இல்ல, பல நேரத்துல கூட்டு பிரார்த்தனை பண்ணி நெகட்டிவா போயிருக்கு. ஏன்னா நம்ம பேசுறது நெகட்டிவ் ஆயிரும். எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு சர்க்கரை வியாதி குணமாகும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா சர்க்கரை வியாதி அதிகம் தான் ஆகும். எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு அவர் உசுறு போகவே கூட சக்குன்னு போயிடும். உசுறு போகக்கூடாதுங்கிறது நெகட்டிவ், உசுறு இருக்கணுங்கிறது பாசிட்டிவ். கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். நான் சொன்னேன் இல்லையா, 0 ஆக்சிடென்ட் திட்டம்னு சொல்லும் பொழுது அவர் அந்த கப்பலே மூழ்கி போச்சுங்க. அதனால இனிமேல் என்ன பண்ணணும், முதல்ல நல்ல வார்த்தையெல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு இனிமேலு நம்ம என்ன பண்ணணும், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இது சாதாரண விஷயங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல ஒரு விஸ்டிக்கர் அடிங்க. உங்க பேரோ உங்க பையன் பேரோ போட்டு கூட்டு பிரார்த்தனை மையம்னு பேர் போட்டு விஸ்டிங்கர் அடிச்சு சொந்தக்காரன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. அது ஏதோ ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் உங்க வீட்டுல கூட்டு பிரார்த்தனை மையம் சொல்லி வாட்ஸ்அப்ல போட்டுட்டு யாரு வந்தாலும் சரி அவங்க வாயை திறக்க விடாதீங்க, கண்டதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. நீங்களே ஒரு பேப்பர்ல நல்ல வார்த்தையில எழுதி வைங்க. அன்பு, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், சாந்தி, சமாதானம்னு நல்ல வார்த்தையா அதெல்லாம் எழுதி ஜெராக்ஸ் போட்டு ஒரு 10 பேர் வராங்களா 10 பேர்த்துக்கு கொடுத்துட்டு எல்லாரும் கண்ணை மூடி உட்காந்து நல்ல வார்த்தை மட்டுமே 1 மணி நேரம் நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், உங்க வீட்டுக்குள்ள நல்ல வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும். 1 மணி நேரம் எல்லாரும் தியானம் பண்ண மாதிரி ஆச்சு, நல்ல வார்த்தைகளை பிரபஞ்சத்தில் ஏத்தி விட்ட மாதிரி ஆச்சு. புரிந்து கொள்ளுங்கள், இனிமேல் அந்த உலகத்தில் புரட்சி செய்ய வேண்டும் என்றால் துப்பாக்கி கத்தி எல்லாம் இல்ல, எண்ணத்தினால் மட்டுமே புரட்சி செய்ய முடியும். அப்போ ஒரு 500 பேர் உட்கார்ந்துட்டு ஒரே நேரத்துல காலை 9 மணிக்கு இந்த இடத்தில் மழை பொழிய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பொழியும். ஆனா நம்ம அந்த மாதிரி நினைச்சா பொழியும்னு நமக்கே தெரியல, நம்பலையா? முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். நம்புறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, நடக்கிறது இல்ல. செய்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எனவே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இனிமேலு என்ன வேணுமோ கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்து நமக்கு என்ன வேணுமோ ஈஸியா நினைச்சா நடந்துருங்க. அதனால சில டைலாக் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல வார்த்தைகள். நான் அப்படிதாங்க, எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறனோ இந்த ஊரு கட்டு போச்சு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு சொல்ல மாட்டேங்க, நல்ல வார்த்தை மட்டும் தாங்க சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நான் இங்க பாருங்க, எப்பெல்லாம் எனக்கு நேரம் இருக்குதோ கண்ணை மூடி உட்காந்து செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க, இது போன்ற நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க, நீங்களே சொந்தமா எழுதலாங்க. உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாருங்க, நல்ல வார்த்தை மட்டும்தான் இருக்குது இதுல. இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. நானே கருணை,
நானே சமாதானம், நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே அன்பு, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன். இந்த மாதிரி நீங்க சொந்தமா நல்ல வார்த்தையெல்லாம் எழுதி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம். யாராவது நோயா இருந்தா குணப்படுத்துவோம், மழை வேணா வாங்கிக்குவோம். குடும்பம், பணம், வசதி எல்லாத்துக்குங்க கூட்டு பிரார்த்தனையை தவிர வேற ஒண்ணுமே சிறந்த தீர்வு இல்லைங்க. எனவே கூட்டு பிரார்த்தனை மகிமையை தெரிந்து கொண்டு நாம் கூட்டு பிரார்த்தனை செய்து நமக்கு வேண்டியதை நாம் இந்த உலகத்தில் விதைப்போமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த கூட்டு பிரார்த்தனையை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்து அதனுடைய செயல்பாடுகள் பயன்பாடுகள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக நமக்கு பசியை பற்றி பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு புதுமையான செய்திகளையும் நாம் உணரும் வண்ணம் அற்புதமாக விளக்கி வரும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்றும் பசி உடலின் இயக்கம் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பசி உடலின் இயக்கம் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சரி. பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, நட்சத்திர மண்டலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, கதிரவன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, சந்திரன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, பூமி முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, இயற்கை முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே. உங்களுடைய சத்துக்கள் துணையோடு பசியும் உணவும் படைப்பு என்ற உண்மையை சத்துக்கள் துணையோடு இன்று நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். பசித்தர் மூலிகை மகேந்திரன் எடுத்துரைக்கின்றேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசி 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 எத்தனை முறை பசி பசின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நீங்கள் பசியை இப்போ ஐயா பாஸ்கர் ஐயா பேசினாரு, நல்லதை நினைங்கள் அப்படின்னு. நம்ம உடலுக்கு என்ன தேவை அதை நினைங்கள்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? நம்ம எதை நினைக்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதோட நம்ம வாழ்வோம். இது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஆளும் உங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். அது நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பார்த்தோம் என்றால் என்னை நானே கட்டுப்படுத்துவேன், எனக்கு நானே பாதுகாப்பு வளையம் உருவாக்குவேன். அந்த பாதுகாப்பு வளையம் தான் பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எனக்கு. கண்ணை மூடினேன், சல என்று அப்படியே சொரக்கம் உடலில் பேரின்ப நிலையோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழவேதான் இந்த பசியை பத்தி பேசுகிறேன். பசியும் உணவுமே படைப்பு, இதுவே ஆதி நிலை, இதுவே பிரபஞ்சகத்தோட படைப்புன்னு சொல்றேன். இத புரிஞ்சுக்குங்க. இன்று நான் விளக்க போறேன். நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள போறீர்களா மறுக்க போறீர்களா தெரியவில்லை. புரியுதுங்களா? ஆனா பயணித்து பாருங்கள். முதலில் பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்றால் என்ன, மகேந்திரன் பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்ன பேசுவான் என்று நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய ஆசிரமத்துக்கு வாருங்கள். 10th பாடம் படித்தீர்கள், +1 இப்ப நடந்து கொண்டு +2க்கு வாங்க நான் உங்களை அழைக்கிறேன், அனைவரையும் அழைக்கிறேன், வாருங்கள். ஆனால் +2 பாடத்துக்கு வந்தால் என்ன தெரியுமா, இன்றே நான் சொல்லுகிறேன், இது வெறும் நீங்கள் அறிந்து போதித்தீர்கள் பார்த்தீர்களா, அதுக்கு அனைத்தும் ஆப்போசிட்டாக பேசுவீர். இதுதான் இந்த வானமும் பூமியும் எனக்கு கொடுக்கிறது. இது வெறும் நீ அறிந்தது, பிறரிடம் அறிந்தது அனைத்தும் நீ மறந்து விடு, நான் கொடுப்பதை மட்டும் நீ போதி என்று இந்த வானமும் பூமியும் கொடுக்கிறது. அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டவன். எப்படி?
மாற்று கருத்து ஒண்ணுத்தையும் மாத்தி சொல்லுவேன். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இதுவரையிலும் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ மனிதர்கள் முன்னோர்கள் பிறந்தார்கள், அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக மகேந்திரன் பேசுகிறானே என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியும் இருக்கு படைப்பு. அதை நீங்கள் உணர போறீங்க, உங்களுடைய வாழ்நாளிலேயே பார்க்க போறீங்க. இன்று நீங்கள் பேசுகிறோம்ல, அனைவரும் பேசுகிறோம், அதில் நானும் ஒருவன் பேசியவன் தான். புரியுதுங்களா? ஏற்கனவே முன்பே சொல்கிறேன், சிற்றறிவு பேரறிவு. பிறரிடம் அறிவது சிற்றறிவு, தனக்குள் படிப்பதே பேரறிவு. சிற்றறிவு என்பது என்னவென்றால் தவறு வந்துவிடும், அதில் சின்ன தவறு வந்து விட்டாலும் அது சிற்றறிவு. பேரறிவில் ஒரு தவறு கூட வராது. பேரறிவில் ஏன் தவறு வராது என்றால், தனக்குள் இந்த உடல் என்ன உணர்த்தியதோ அதை மட்டும் பேசுவதில் தவறே வராது. அதுதான் மெய், அதுதான் உண்மை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பேச 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 கடந்து 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 உள்ள போங்கள். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், ஒரு நிகழ்ச்சியிலையும் நான் பேசுவதை கேட்டுவிட்டு உங்களுடைய குருநாதர் பேசியதை நீங்கள் சிந்தித்தால், இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க கணக்கு பண்ணீங்க, ஒரு ஆய்வு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஏமாற போவது நீங்கள் தான், நான் அல்ல. ஏனென்றால் நான் அதுபோல் ஏமாந்தி மாறியவன். கணக்கு போட்டேன், ஒன்னும் அது சரியா வரல. நம்ம பேசுவதற்கு முன்பு நான் சிந்திக்கிறேன். நான் பேசுகிறேன் என்றால் அதற்குள் உலகத்தில் அனைவரும் வாழுகிறார்களா? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் வாழுகிறது. அதுதான் பசியும் உணவும். பசி உடலின் இயக்கம், புரியுங்களா? அது இன்று மாறுபட்டு வரும். அதற்காக இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அதே போல் என்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு மூலிகை மகேந்திர சொல்ற மாதிரி வாழணும்னு நினைக்காதீர்கள், அது தவறு. என்னை ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு மரியாதை கொடுங்கள், என்னை ஒரு வழிகாட்டி என்று சொல்லுங்கள். அதற்கு மேல் எனக்கு மரியாதையை நீங்கள் கொடுக்க கூடாது. என்னெல்லாம் உலகத்தில் யாருமே குருநாதர் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு. என்னை புரிந்து கொள்ளுங்கள். என் மாணவரெல்லாம் என்னை போற்றி வாழ்த்துவார்கள். நான் சொல்லுவேன், அது போலாம் போற்றி வாழ்த்தக்கூடாது. என்னை போற்றி வாழ்த்துவதை விட நீ உன்னை போற்றி வாழ்த்து. உன்னுடைய உடல் உனக்கு கொடுக்கும், உன்னுடைய உடலை நீ ஏமாற்றி விடாதே. என் புகழை பாடுவதால் உனக்கு என்ன நன்மை, உன் புகழை நீ பாடு என்று சொல்லுவேன். அப்போ பாடும் பொழுதுதான், தன் உடலை போற்றி வாழ்த்தும் போதுதான் அந்த ஹார்மோன்கள் சுரக்கும். அதுபோல ஹார்மோன்கள் சுரந்ததால் தான் அந்த உண்மை என்பதில் நான் கலந்தேன். என்னுடைய வாயில பாருங்க, பசி, உணவு, உண்மை, ஆதிநிலை. உண்மைன்னு ஒரு வார்த்தை வந்துகினே இருக்கும். நம்ம பேசி முடித்ததும் யாரும் நம்மளை கேள்வி கேட்டு மடக்க கூடாது. மடக்க கூடாது என்றால் என்னவென்றால், தன் உடல் என்ன உணர்த்தியதோ அதை பேசுகின்றவர்களும் உலகத்தில் யாராலையும், அதுபோல் பேசுகிற உலகத்தில் யாராலையும் மடக்க முடியாது. ஏன் கேட்டா தெளிவாக வரும். ஏன் உள்ள இருக்கிறது. அதனால் தான் நான் ஒரு வார்த்தை இருப்பதை பேசுகின்றவன் நான், இல்லாததை பேசுவன் நான் அல்ல. இதைதான் புரிஞ்சுக்குங்க. நீங்க புரிஞ்சுங்க, அதுக்குள் நம்ம போலாம். இப்போ மாறுபட்டு இருக்கும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சிந்தித்து உங்களுடைய உடலில் ஆய்வேடுங்கள். இது நடைமுறையில் இருக்கா என்று சிந்திங்கள். பசி, உணவு. பசி என்றால் என்ன? ஏன் பசிக்கு எல்லா மனிதர்களும் கட்டுப்படுகிறார்கள்? எல்லா ஜீவராசிகளும் கட்டுப்படுகிறது. உணவு எல்லா மனிதர்களும் கட்டுப்படுகிறார்கள், எல்லா ஜீவராசிகளும் கட்டுப்படுகிறது. இப்ப நான் பேசுகிறேன் என்றால் 800 கோடி பேர் அதற்குள் அடக்கம் சொல்றதில்ல, அந்த உணர்வில் வாழுகிறார்கள். அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. உணவில்லாமல் வாழ முடியாது. இதுவரையிலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது உணவு என்றால் வெறும் வயிற்று பசி மட்டும் உணவு என்று சொன்னார்கள். ஆனா அந்த வானமும் பூமியும் 11 சத்துக்களுமே உணவு என்று, 11 பசிகள் என்று, 11 சத்துக்கள் என்று சொல்லிக் கொடு, 12வது உன்னுடைய உடல் என்று சொல்லிக் கொடு என்று புரிய வைத்தது. புரியுங்களா? மண் சத்து, நீர் சத்து, நெருப்பு சத்து, காற்று சத்து, விண் சத்து. புரியுங்களா? பஞ்சபூதங்கள். பசியிலையும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மண் பசி, நீர் பசி, நெருப்பு பசி, காற்று பசி, விண் பசின்னு. அடுத்து இனிப்பு பசி, உப்பு பசி, கார பசி, புளிப்பு பசி, தோற்பு பசி. புரியுங்களா? அறுசுவை பசியை பேசுவேன். அப்ப 11 பசிகள். 11 பசிகளுக்கு 11 உணவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய உடல் கேட்டுக்கொண்டே இருக்கும், நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை உலகத்தில் யாரும் நிறுத்த முடியாது. ஏதோ சில பயிற்சிகள் செஞ்சு பஞ்சபூத உணவை நீங்கள் அறுசுவை உணவை ஒன்னா நிறுத்தலாம். பஞ்சபூத உணவை நீங்கள் நிறுத்தவே முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ
பசி என்றால் என்ன? பசி இந்த உடலில் என்ன செய்கிறது? அவ்வளவுதான். இப்பொழுதே பாருங்கள், என்னுடைய உடல் லைட் வெயிட் ஆயிடுச்சு. எந்த ஒரு பயிற்சியுமே செய்யவில்லை. உண்மையை நினைத்தேன். அந்த உண்மை என்பது என்னுடைய உடலுக்குள் பெருக ஆரம்பிக்கிறது. என் சுவாசத்தின் மூலமாக போகிற சத்தை என்னுடைய பசி பெருகுகிறது. அந்த பெருகுவதை அப்படியே நான் பேசுவேன். கொஞ்ச நேரத்தில் கிடைக்குது பாருங்களேன். நான் எதனா கஷ்டப்படுறேன். ஒரே ஒரு செயல் இந்த உலகத்தில் யாருமே செய்யாததை நான் செய்தேன். இதற்கு முன்பு அறிந்ததை அனைத்தையும் கைட்டு தொலை வச்சிட்டேன். இதாங்க நான் செஞ்சது ஒன்னே ஒண்ணு இந்த உலகத்தில். எம்டியாகுதுங்க. யார் கருத்தும் கிடையாது. உள்ள காலி பண்ணிட்டு மொத்தத்தையும் அப்படியே உள்ள இறங்குகிறது. இந்த வானமும் பூமியும் எப்படி கொடுக்குது பாத்தீங்களா? மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? எத்தனை ஆண்டு காலமா எங்க அப்பா, எங்க தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, என்னுடைய சொந்த பந்தங்களும் எல்லாருமே இழந்துட்டாங்க. இந்த நிலையை அடையவில்லை. ஆனால் இந்த நிலையை எனக்கு கொடுத்தது நான் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன். வானத்திடமும் பூமியிடம் சரணாகதியாய். அப்போ பசி என்றால் என்ன எனக்கு உணர்த்துகிறது. பசி என்பதை நீ இப்படிதான் பாடம் நடத்த வேண்டும் என்று அமைதியாக இருந்து நான் சிந்தித்தேன் என்றால் இப்படிதான் எனக்கு புரிய வைக்கிறது. என்னுடைய உடலும் அதை உள்வாங்குகிறது. இந்த உடல் உள்வாங்க வேண்டும். முக்கியமானது 2. எதை எடுத்தாலும் இந்த கால்சியம் மெக்னீசியத்தில் நான் முடிப்பேன். 2 முடிப்பேன். புரியுதுங்களா? இந்த உதட்டு கூட முதலத்து நான் சிந்திக்கிறேன். 2 உதட்டும் இணைந்தால் ஜீரணம் தரமாக இருக்கும். உதட்டை வெறியக்கூடாது. பாஸ்கரையா பேசுவார்ல, உதட்டை மூடி சாப்பிடும். உதட்டை மூடும் போது என்ன நடக்கிறது என்று பின்னாடி பாடங்கள் வரும். ஐயா சொல்லியிருக்காருங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பதில் சொல்லுவேன். எது ஒன்று நீங்கள் பேசினாலும் சரி ஆப்போசிட்டாக சொல்லுவேன். ஏன்? அது போல அறிவை கொடுக்கிறது நான் என்ன செய்வேன்? என்னுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். மகேந்திரனுக்கு கொடுக்கிறது அதை பேசுகிறான். அதுக்குள்ள நாம பயணித்து பார்ப்போம். இப்போ புலன்கள் கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தோல், மனம். புரியுதுங்களா? இது எல்லாமே புலன்கள் தான். இந்த புலன்கள் இயங்க வேண்டும் என்றால் இந்த உடலில் பசி பெருகி பசி செலவாகிக் கொண்டே இருக்கும். பசி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடலில் 11 பசி அப்படியே சுருங்கும், 11 பசி அப்படியே விரிவடையும். புரியுதுங்களா? புலன்கள் 6 புலன்கள். கண்ணு, மூக்கு, காது, வாய் என்பது நாக்கு, தோல், மனம். 6 விதமாக இந்த உடல் இயங்குகிறது, செலவு செய்கிறது. அப்போ ஒரு புரிதலுக்காக வைத்துக் கொள்வோம். நானும் துல்லியமாக நடத்த முடியாது. எனக்கு கொடுத்ததை நான் நடத்துகிறேன். எனக்கு என்ன இந்த வானமும் பூமியும் புரிய வைத்ததோ, என்னுடைய உடல் இந்த வானத்திலையும் பூமியில இருப்பதை என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் நான் விளக்குகிறேன். எல்லாத்துக்குமே 10%, 100 பசி என்னுடைய உடலில் பெருகிவிட்டது. அப்படியே பெருகிவிட்டது பெருசாக. பறவை உடல் முழுவதும் அப்படியே நிலைத்து நிற்கிறது. அதை கண்ணை மூடினால் ஆனந்த நிலை இருக்கும். அந்த பசி உள்ள இயங்கும். அந்த பசி ஒன்றோட ஒன்று உறவாடும். ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து அந்த உணவை உண்ணுவதை அந்த சுகம் இருக்கும். அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் அதை அனுபவிப்பதால் தான் இதை நான் பேசுகிறேன். அனுபவிக்கவில்லை என்றால் என்னால பேச முடியாது. கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடி என்னுடைய உடலில் உள்ள பசியை நான் கவனித்தால் என் உடலுக்குள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாரும் செல்கள் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய படித்ததுல நான் 5வது தான் படித்திருக்கேன் விஞ்ஞான கல்வி. அதனால் நான் விஞ்ஞானத்தை நடத்த முடியாது. அதே போல் என்னுடைய பாடத்தை இப்பொழுதும் சொல்லுகிறேன். உங்களுடைய விஞ்ஞானத்தில் ஆய்வு எடுக்காதீர்கள். ஆய்வு எடுக்கவே முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானத்தையும் கடந்தது. தாயினுடையதை இதை நீங்கள் விஞ்ஞானத்தில் ஆய்வு எடுக்கலாம். தந்தை இதை உங்களால் விஞ்ஞானத்தில் ஆய்வு எடுக்கவே முடியாது. அந்த புரிதலுக்கே வராது. அது கட்டுப்படாது விஞ்ஞானம். ஏனென்றால் அது ஆதியெல்லாம் விஞ்ஞானத்தில் ஒரு மிஷினுக்குள்ளயோ வைத்து ஒரு குருவினிடமோ போய் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு எடுத்து அறிய முடியாது. ஒரே ஒரு செயல் உங்களால் முடியும். ஆனா உங்களுக்கும் கொடுத்திருக்கு இந்த வானமும் பூமியும். தனக்குள் போய் அந்த உணர வேண்டும். அப்ப இந்த பசி என்பது பெருகி உடல் முழுவதும் இருக்கிறது. 100% என்றால் 10% காதுக்காக, 10% கண்ணுக்கு, மூக்குக்கு, புரியுதுங்களா? நாக்குக்கு, அடுத்து தோலுக்கு, மனம். இப்போ 6ஐ பிரித்து கொள்வோம். மீதி 40 இருக்கு இருப்பு நிலை. புரியுதுங்களா? அந்த 40 என்பது 40ல் 20 எடுத்துக்கொண்டால் உள் இயக்கங்களுக்கு வைத்துக் கொள்ளும். என்ன?
உள்ளவும் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றோட ஒன்று இணைந்து கொண்டே இருக்கும். இதுவரையிலும் 21 நாள்கள் ஒரு உயிர் வாழுகிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லட்டும், அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. எனதையும் தவறு என்று யாரும் சொல்லக்கூடாது, பிறரதையும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அதுல தெளிவா அப்படியே நான் பேசியிருந்தாலும் அதை மனப்பூர்வமாக நான் ஒற்றுக்கொள்வேன். தவறாக பேசுகிறேன், நான் மாற்றிக்கொள்கிறேன். எந்த நேரத்திலும் தெளிவாக இருப்பேன். விவாதங்களே இருக்காது என்னுடைய பாடத்தில். தவறு செய்திருந்தால் எனக்கு புரிய வைத்தால் நான் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்வேன். நான் 28 நாள் என்று சொல்லுவேன். மற்றவர்கள் 21, நான் 28. நான் 28க்கு எதை நான் ஆய்வு எடுக்கிறேன் என்றால், சந்திரனை ஆய்வு எடுக்கிறேன். 14 நாள் வளர்பிறை, 14 நாள் தேய்பிறை, 2 நாள் அமாவாசை பௌர்ணமி, மொத்தம் 30 நாள். ஒரு உயிர் என்பது 30 நாள். இதை நீங்கள் எப்படி ஆய்வு எடுக்கிறீங்க என்றால், நான் விவசாயம் செய்வதால் நான் ஆய்வு எடுக்கிறேன். மற்றவர்கள் இதுவரையிலும் சொல்லி இதுக்கு முன்பே நடத்திருக்கேன். இதை கூர்ந்து கவனியுங்கள். இந்த உலகத்தில் மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், குருமார்கள் எவ்வளவு பேர்கள் வந்தார்கள். ஆனா அவர்கள் விவசாயம் செய்யவில்லை. நான் இந்த விவசாயம் செய்வதால் தான் இது எனக்கு புரிகிறது. இல்லை என்றால் எனக்கும் புரியாது. ஒரு விதையும் நடுகிறேன். அந்த விதையை எடுத்து கையில் பிடித்து பார்க்கிறேன். அதுக்குள் எப்படி உறக்கம் இருக்கு என்று கவனிக்கிறேன். அந்த அமாவாசை என்று போடும் பொழுது அதனுடைய வீரியத்தன்மை எப்படி முளைத்து வருகிறது. மீதி நாளில் அப்ப நான் எதை இருப்பதை கவனிக்கின்றேன். டெய்லி நான் வானத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த உடல் இயக்கம் என்பது என்னவென்றால், 60% புலன்களுக்காக எடுத்துக்கொண்டது, 20% உடல் இயக்கத்துக்காக, 20% உள்ள இருப்பு நிலையாக இருக்கிறது. எதைதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இருப்பு நிலையாக இருக்கிறது. அந்த இருப்பு பசி மட்டும் குறைந்தால் உடலில் நோய்கள் பெருக ஆரம்பித்து விடும். அந்த 20% தான் நோய்களை குணப்படுத்திக் கொண்டே இருக்கும். இப்போ அனைவரும் பேசுகிறோம். இதை கடந்து சிந்தியுங்கள். பேசுகிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம், மனம் இயங்குகிறது. இப்ப 100% வந்ததும், எல்லாத்திலையும் அந்த பசி செலவு பண்ணி 60 வந்ததும் உடனடியாக பசி எடுக்கிறது. ஏன் பசி எடுத்தது? ஏன் பசி எடுக்காமல் இல்லையே? பசியின் மூலமாக இந்த உடல் இயங்கவில்லை என்றால், பசியின் மூலமாக நான் பேசுகிறேன், என்னுடைய உடலில் பசி செலவாகுகிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய பசி செலவாகுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், பசி செலவாகுகிறது. நீங்கள் மனதின் மூலமாக சிந்திக்கிறீர்கள், பசி செலவாகுகிறது. தொடு உணர்வின் மீது, தோலின் மீது படுகிறது, கைப்படுகிறது. பாருங்க, இப்ப நான் அப்படியே தேய்க்கிறேன், இப்படி தேய்க்கிறேன், ஜிலி 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 என்று இருக்கிறது. அப்ப இதில் செலவாகுகிறது. அப்போ செலவாகிக்கொண்டே இருக்கும். அடுத்து சேமித்துக் கொண்டே இருக்கும். செலவாகிக்கொண்டே இருக்கும், திருப்பி சேமித்துக் கொண்டே இருக்கும். அந்த சேமிப்பதற்கு தான் உணவு. உணவுன்னு நான் புரிஞ்சுச்சிங்களா? ஏன் பசி எடுக்கிறது? விழிப்பு நிலையில் பகலில் ஒரு மனிதருக்கு 3 வேளை பசி எடுக்கிறது, 4 வேளை பசி எடுக்கிறது, 2 வேளை பசி எடுக்கிறது, 1 வேளை பசி எடுக்கிறது. அவர்கள் என்ன செலவு செய்தார்களோ அதற்கு ஏற்றவாறு பசி எடுக்கிறது. ஒரு மனிதர்கள் எதையும் செய்யவில்லை, ரிட்டையர்ட் ஆகிவிட்டார், வயதான காலம், புரியுதுங்களா? அவர் பார்த்தோம்னா 1 வேளை கூட சாப்பிட்டு வாழ்றவங்க இருக்காங்க. ஏன்னா கடினமான வேலைகள் செய்யவில்லை. அந்த சத்தே செலவு ஆவல, இருப்பு நிலையாக இருக்கிறது. அவர் கம்மியா தான் சாப்பிடுவார். இன்னொருத்தர் கொஞ்சம் கடின வேலை செய்கிறார், 2 வேளை சாப்பிடுகிறார். இன்னும் கொஞ்சம் கடினமான வேலை செய்கிறார், 3 வேளை சாப்பிடுகிறார். இன்னும் கடினமான வேலை 4 வேளை. இப்ப நானே ஒரு சில டைம்ல 4 வேளை சாப்பிடுவேன். ஏன் அவ்வளவு கடினமான வேலை? ஒரு வாழை மரம் வைத்தேன், 25 குழி எடுத்தேன், சோல்டர் வலிக்கிறது, இன்னும் வழியில் இருக்கிறேன், இன்னும் 2 நாளில் சரியாகிவிடும். கடினமான வேலை. இன்னொரு 10 கண்ணிற்கு குழி எடுத்தாக வேண்டும். அப்போ விவசாயிகள் உணவை அதிகமாக சாப்பிடுவார்கள். சாப்பிட்டால்தான் அவர்கள் உழைக்க முடியும். அப்பதான் உணவு உற்பத்தி செய்து உலக மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ அவரு 4 வேளை சாப்பிடுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய உடலில் பசி செலவாகுகிறது. இப்போ பசி செலவாகிவிட்டதும் பசி குறைந்து கொண்டே வரும் பொழுது 6 பசி வயிற்றை நோக்கி செல்லும். இங்கதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பாடத்தை. அறுசுவை பசி என்பது அப்படியே சுருங்கி வயிற்றில் குவியும். பஞ்சபூத பசிகள் அது தனி ட்ராக், அது 5 குவியும். புரியுங்களா? 11 பசி அப்படியே சுருங்கிய நிலையில் பசி எடுக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? பசி என்னன்னு புரிஞ்சுதுங்களா? அதே இரவில் மனிதன் உறங்குகிறார்கள். இரவில்
புலன்கள் இயங்கவில்லை. புலன்கள் அமைதியாக இருக்க, புலன்களுக்கு வேலை செய்யவில்லை. எத்தனை மணி நேரம்? ஒரு 8 மணிக்கு ஒருத்தர் படுத்து விட்டால் மறுநாள் காலையில் 6 மணிக்கு எழுந்து, சென்ட்ரல்ல எதுவுமே கிடையாது, செலவே கிடையாது. அது பாடங்கள் அடுத்தடுத்து நடத்துகிறேன். அப்போ விழிப்பு நிலையில் பசி செலவாகுகிறது என்றால் பசி எடுக்கிறது. அந்த உணவை நீங்கள் கொடுத்ததும் அந்த உணவை இந்த பசி உண்ணு, அதை அப்படியே பசி பெருகுகிறது. எங்க பெருகுகிறது புரியுதுங்களா? பசி பெருகுகிறது. பசி பெருகி உடல் முழுவதும் இருக்கிறது. இதேதான் பிரபஞ்சகத்தில் இருக்கு. பிரபஞ்சகத்தை நான் பார்க்கும் பார்வை வேற. அப்படி பிரபஞ்சத்தை ஒரு நிமிடம் நான் பார்த்தால் பசியும் உணவும் அப்படியே இயங்குகிறது. இயக்கத்தை அப்படியே பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன். பல நாட்களில் கண் கலங்கி நான் அழுதிருக்கேன். இவ்வளவு பெரிய உண்மையை நீ எனக்கு கொடுத்திருக்காயே, இந்த உலக மக்களை நான் எப்படி மாற்றுவேன்? ஏற்கனவே உலக மக்கள் போய் ஒன்றுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அதுல இருந்து எப்படி வெளியே வருவார்கள்? பல நாள் பிரபஞ்சகத்தில் கண் கலங்கி நான் அழுதிருக்கேன். எப்படி இந்த மக்களை நான் மாற்றுவேன்? எப்படி மாறுவார்களா? மாற மாட்டார்களே, சிக்கிக் கொண்டிருக்கிறார்களே. நீ போதி, அவர்களை மாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்று வானமும் பூமியும் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். எனக்கும் ஒரு கிரிட்டிக்கல் இருக்கிறது. என்னையும் நான் சொல்லுவது போல் சிந்திங்கள். உங்களுடைய சிந்தனையை ஒதுக்கி விடுங்கள். ஒளியமேந்திரன் சொல்லுவதும் உண்மைதான். ஏதோ இந்த வானமும் பூமியும் அவருக்கு உணர வைக்கிறது. அதை நமக்கு புரிய வைக்கிறார்கள். அது அவர் புரிய வைக்கிறார் என்றால் இந்த வானமும் பூமியை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால் நாமளும் புரிந்து கொண்டால் நல்லா வாழ்வோம். நம்மளுடைய பிள்ளைகளும் நல்லா வாழும். நம்மளுடைய கொல்லு பேரனும் நல்லா வாழ்வார்கள். நலமோடு வாழ்வதற்காக, மனித இனம் நலமோடு வாழ்வதற்காக இப்படி ஒரு அறிவையும் இந்த வானமும் பூமியும் கொடுக்கிறது. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுவது போல் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய புரிதலை தள்ளி வைத்து விடுங்கள். புரியுதுங்களா? அப்போ பசி, இந்த புலன்கள் எதில் இயங்குகிறது? பசியில் இயங்குகிறது. அப்போ உணவு போட்டதும் அந்த உணவை உண்ணுகிறது. நாவில் பட்டதும் அடுத்த செகண்ட் அந்த உணவில் உள்ள சுவையை உரிகிறது. பசி உரிந்து அடுத்த செகண்டே ரத்தத்தில் கொடுக்கிறது. ஹை ஸ்பீட். ஒரு நெல்லிக்காவை எடுத்து நாவில் பல்லில் கடிங்கள், கடித்ததும் அந்த சாறு இறங்கி அடுத்த ஒரு செகண்ட் ஹை ஸ்பீட் கண்ணை மூடுவீர்கள். அப்படின்னு ஏன் அந்த புளிப்பு சுவை எவ்வளவு ஹை ஸ்பீட்ல பாஸ் பண்ணுது பாத்தீங்களா? ரத்தத்துக்குள் கலந்து அந்த ரத்தத்தில் அது பாஸ் ஆகி அடுத்த செகண்ட் கண்ணு. உங்களால இதை சிந்திக்க முடியுதான்னு பாருங்களேன். பல்லுல கடிச்சு அடுத்த செகண்டே கண்ணை மூடுறோம். எலுமிச்சஞ்சாறு எடுத்து நாக்கில விட்டு அடுத்த செகண்டே கண்ணை மூடுவோம். புலி அடுத்த செகண்டே கண்ணை மூடுவோம். நல்ல புளிப்பு இருக்கு, ஒரு செகண்டில் வேலை செய்கிறது. அது நாவில் பட்டதும் அந்த பசி என்பது பசியோட ஸ்பீடு மட்டும் கவனிங்கள். அந்த ஸ்பீடு எடுத்து ரத்தத்தில் கொடுத்து சுவையை உரிந்து ரத்தத்தில் கொடுத்து அடுத்த செகண்டே கண்ணினுடைய பசி அந்த ரத்தத்தில் உள்ள உணவை உள்வாங்குகிறது. சிந்தித்து பார்க்க முடியுதா பாருங்களேன்? எவ்வளவு ஹை ஸ்பீட்ல இருக்குது பாருங்களேன். இதை எப்படிங்க என்னால போதிக்காம இருக்க முடியும்? என்னுடைய உடலில் நடப்பதை தான் நான் போதிக்கின்றேன். உங்களுடைய உடலிலும் அது நடக்கும். புரிகிறதா? அப்போ நோய் வருவதற்கு காரணங்கள் என்ன? நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன? பசி உடலில் தரமாக இருக்க வேண்டும், நல்ல பசியாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நல்ல உணவை உண்ண வேண்டும். எங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா? நல்ல உணவை உண்ண வேண்டும். நல்ல உணவு உண்ணால் மட்டும்தான் நல்ல பசியில் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் இயற்கையோட வாழ வேண்டும். உங்களுடைய உடல் என்பது பனி நீர். இரவு கூட பார்த்தால் இப்ப பனி அதிகமாக இருந்தது. ராத்திரி வரலும் பனியில் நான் இருந்தேன். அதற்கு மேல் வீட்டுக்குள்ள வந்து படுத்தேன். அந்த பனி என்ற ஒரு உணவை என்னுடைய உடலுக்கு கொடுத்து விட்டேன். பார்த்தீங்களா? இந்த உடலில் எத்தனை பசி இருக்கு என்று உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய உணர்ந்த அளவுக்கு எனக்கு என்ன இந்த வானமும் பூமியும் உணர்த்தியதோ அதை மட்டும் நான் கொடுக்கின்றேன். என்னையும் கடந்தது இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இதற்கு மேல் எத்தனை பேர் இந்த பூமியில் பிறந்தாலும் சரி, எவ்வளவு பேர் எவ்வளவு அறிந்தாலும் சரி, உண்மைகளை பசியும் உணவையும் டச் பண்ணாமல் பாடம் நடத்தவே முடியாது. அந்த டச் பண்ணால் மட்டும்தான் அந்த உண்மை வரும். ஏனென்றால் அதை வானமும் பூமியும் கொடுத்தே தீரும். ஏனென்றால் நீங்கள் அதுக்குள்ள வாழ்ந்து இருக்கிறீர்கள், இப்போ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இதை வானமும் பூமியும் உங்களுக்கு ஆதியிலேயே கொடுத்தது. எப்படி திசை திரும்பி எப்படி மாறினீர்கள் என்று புரியவில்லை. புரியுதா? ஒரு உயிருக்குள்ளவும் பசி இருக்குது. பசியிலேயே 2 பசி சொல்லுவீங்க. அறுசுவை பசி,
தந்தையின் பசி. தந்தையின் பசி எப்பொழுதுமே லேசாக இருக்கும். இந்த உதட்டை சிந்திக்கிறேன் பாருங்கள். இது தாய் சத்து. கீழ்ப்பகுதியில் இருக்கிற உதட்டு தாய் சத்து, மேல இருக்கிற உதட்டு தந்தை சத்து. இது இரண்டும் வாயை மூடினால்தான், இரண்டும் இணையும் பொழுதுதான் தாவரம் என்றது மனிதன் என்ற மாறும். அது பல் என்றால் என்ன, நாக்கு என்றால் என்ற பாடத்தில் அதை நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். சிம்பிளா நீ சொல்லிவிடுங்க. ஏன் இது இணைகிறது? ஏன் உதட்டை மூடி சாப்பிடு என்று சொல்கிறீர்கள்? அப்ப இந்த உதட்டை மூடும் பொழுது என்ன நடக்கிறது? மனிதனுக்கு இனப்பெருக்கம் நடக்கிறது. தாயும் தந்தையும் இணைகிறார்கள். அதனால்தான் பூமியும் வானமும் இணைகிறது. அதான் கரு. கதிரவன் என்பது கணவன், பூமி என்பது மனைவி என்று பாடம் நடத்துவேன். இல்லை என்றால் கதிரவன் என்பது தந்தை, பூமி என்பது தாய் என்று நடத்துவேன் பாடம். பாத்தீங்களா, ஒரு மாற்று எனக்கு எப்படி இந்த வானமும் பூமியும் கொடுத்து மாற்று. இதுவரையில பேசியதையே பேசிக் கொண்டிருந்தார்கள், இப்ப மாற்றி அமைத்து பேசுகிறது. இதை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா ஒன்று மட்டும், நீங்கள் வாழ்நாளில் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேர பிள்ளைகளும் உங்களுடைய கொல்லு பேரனும் எதை தான் பேசுவார்கள், இதுக்குள் வாழ்வார்கள். அப்பொழுது புரிந்து கொள். மூலிகை மகேந்திரன் எப்பவோ எங்களுக்கு பாடம் நடத்தினார். ஆனால் நாங்கள் தான் லேட்டாக வந்தோம். ஆனா இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வாழுகிறார்கள். இந்த வானமும் பூமியும் என்ன ஒரு அற்புதமாக வாழ வச்சிருக்கு பாத்தீங்களா? நாங்கள் தான் நிறைய வேற விதமாக நாங்கள் பேசினோம். மாற்றம் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் கடைபிடிப்பாங்களா என்று சொல்லுவார்கள். அவரே கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவரே கடைபிடிச்சு இதுக்கு தான் வாழ்ந்து இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கடைபிடிப்பாங்களான்னு ஒரு சிலர். ஏன்? சிந்தனை சரியில்லை, தெளிவில்லை. அப்போ இந்த புலன்கள் பசியின் மூலமாக அப்படியே செலவாகுகிறது. பசி பெருகிவிட்டது 100, அப்படியே அப்படியே பசி சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கி 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 வயிற்றில் அந்த பசி குவிந்ததும் அந்த உணவை உண்ணு, அதில் உள்ள சத்துக்களை பிரித்து அந்த பசிக்கு உணவை கொடுத்து விட்டால் அடுத்த செகண்டே வேகமான இயக்கம் இருக்கும், பெருக ஆரம்பித்து விடும். அப்படி பெருகி உடல் முழுவதும் இருந்தால் எல்லா புலன்களும் தரமாக இருக்கும், இயக்கம் தெளிவாக இருக்கும். ஏதா பசி எடுத்து விட்டு பேச காதே கொய்ன்னுதுங்க. எப்படி காமெடியா இருக்கு. இந்த காதே அவரே சொல்லுவார், காதே கொய்ன்னுதுங்க பசி எடுத்துச்சு. ஒருத்தர் கண்ணு மிசு மிசு இருந்துங்க, எனக்கு ஐயோ என்னால முடியலுங்க. இன்னொருத்தருக்கு ஐயோ படுத்துட்டேன், என்னால மனமே வேலை செய்யல, அப்படியே ஒரு மாதிரி நொடிஞ்சிடுறாங்க பசி எடுத்ததும். புரியுதுங்களா? பசி எடுத்ததுன்னா எல்லாத்தையும் இதுவரையில பேசியதை அனைத்தும் விட்டு விடுவார்கள். ஏனென்றால் அதுதான் ஆதி நிலை. மனிதன் எல்லாத்தையும் எதிர்ப்பார்கள். இதற்கு முன்பு இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை அனைத்தும் எதிர்ப்பார்கள். ஆனா ஒன்று மட்டும் மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த ஜீவராசியும் எதிர்க்க முடியாது. இரண்டே இரண்டு, ஒன்று பசி, இன்னொன்று உணவு. அடுத்த பாடத்தில் பசித்தர் சித்தர் என்றால் என்ன, எவ்வளோ உங்களுடைய புலன்கள் மூலமாக செலவு செய்யாத இருக்கிறோமோ நமக்கு உடலில் ஆரோக்கியம். நான் காலையில் நிலத்துக்கு போய்விட்டேன், மூலிகை பறிக்க போய்விட்டேன் என்றால் இரவுதான் வருவேன். அந்த மதியம் சாப்பாடு டைம், காலையில் சாப்பாடு இந்த டைமில் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன். இது எந்த நேரமும் நான் தனிமை. என்னுடைய உடலில் புலன்கள் மூலமாக அனாவசியமாக செலவாகாது. நான் பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்னுடைய உடலில் பசி பெருகியிருக்கும். பசி பெருகியிருக்கும் போது அந்த சத்துக்களை என்னுடைய உடல் உழைப்புக்கு நான் செலவு செய்கிறேன். உழைப்புக்கு செலவு செய்வதால் தான் இன்று உலக மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? உணவு கொடுத்துன்னு நல்ல உணவை உற்பத்தி செய்து, நல்ல உணவை எங்க காட்டிலும் ஏரியிலும் மலைப்பகுதிகள் இருக்கோ அந்த உணவை பறித்து கொண்டு பதப்படுத்தி கொடுக்கிறேன். இதுதான் உச்சக்கட்ட உண்மை, உச்சக்கட்ட அறிவு. நான் கண்ட உச்சக்கட்ட அறிவு எது? நல்ல உணவை கொடுத்து எல்லா மனிதர்களும் நல்ல உணவை உண்ணால் அந்த உடலில் பசி தரமாக மிதக்கும். அப்படியே ஃபுல்லா பரவி இருக்கும், நல்ல சிந்தனை வரும். புரியுதுங்களா? எப்பொழுதுமே அந்த பேரின்பம் வரும், ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியோட இருக்கலாம். லாஸ்டில் ரொம்ப அமைதியாக இருப்பீர்கள். பாத்தீங்களா? என்னுடைய பேச்சு ரொம்ப அமைதியாக ஆகிறது. புரியுதுங்களா? 6 அடிப்பேன், சாதாரண நிலையிலும் நிற்பேன். புரியுதுங்களா? ஏன் இப்ப நான் கட்டுப்படுகிறேன்? என்னுடைய உடலில் எல்லை கடந்த பசி பெருகுகிறது. ஏன்? நான் பேசுவது.
உண்மை என்னுடைய உடல். நீ உண்மை என்ற விதையை நீ விதைத்தாய். நீ விதைத்ததுக்கு ஏத்த நன்மையை உடனடியாக நான் செய்தேன் பாருடா என்று வானமும் பூமியும் லைட் வெயிட் ஆயிடுச்சு என்னுடைய உடல். இப்ப பேசவே முடியல. ஏன்? பசி பெருகிவிட்டது. எனக்கு எப்படிங்க நோய் வரும்? நான் உண்மையை உடலில் பெருக்கி விட்டேன். என்னுடைய புலன்களுக்கு மூலமானது எது என்றால் பசி. இரவில் பசி எடுக்கவில்லை. ஏன்? புலன்கள் இயங்கவில்லை. பசி சேமிக்கப்பட்டது. புரியுதுங்களா? விழிப்பு நிலையில் பசியில் செலவாய்க்கும். இரவுலையும் சரி, நீங்கள் உறங்காமல் நைட்டு வேலை செய்யறவங்க பாதராத்திரியில் ஏதாவது சாப்பிடுவார்கள். ஏன்? அப்பதான் வேலை செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஒரு புரிதலுக்கு வாருங்கள். ஒரே ஒன்று வாழ்க்கையில் 2 மட்டும் நாம் அறிய வேண்டும். கால்சியம், மெக்னீசியம். கால்சியம் என்பது பசி, மெக்னீசியம் என்பது உணவு. ஒன்றுக்குள் ஒன்று ஊடுருவும். படிப்படியாக நடத்துகிறேன். புரியுதுங்களா? ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் என்பது அடுத்த பாடமாக வரும். புரியுதுங்களா? பசித்தர் சித்தர்கள் என்பது அடுத்த பாடமாக வரும். உள் உறுப்புகள் எப்படி இயங்குகிறது என்று இப்பொழுதே நான் சொல்லுகிறேன். பாடங்கள் கடந்து போக வேண்டியதில் ஆழ்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் இது புரியும். சாதாரணமாக சிந்தித்தால் புரியாது. இதுவரையிலும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, அறிந்த வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பிடித்து கொண்டால் வானமும் பூமியும் உங்களை அள்ளி அணைக்கும். உங்களுடைய குடும்பத்தை நலமோடு வாழ வைக்கும். புரியுதுங்களா? உலக மக்களையும் நலமோடு வாழ வைக்கும். 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு, இப்போ உலகத்தில் எல்லாரும் இப்போ ஒரு கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள்ல. 100 வருஷம் கழிச்சு நான் இப்ப பேசுகிற கல்வியை உலக மக்கள் பேசுவார்கள், அதுக்குள் வாழ்வார்கள். நீங்களே அதுவரையிலும் இருந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். எப்பொழுதே மூலிகை மகேந்திரன் எங்களுக்கு நடத்தினாப்ல. ஆனா அதுக்குள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயணித்தோம். முழுமையாக அவரளவுக்கு பயணிக்க முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் நாங்கள் பயணித்தோம். இன்று என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரெல்லாம் பசி பசி, நல்ல உணவு உற்பத்தி செய்வோம். விதைகளை பாதுகாப்போம். மனித இனமும் நல்ல உணவை உண்ணட்டும். எல்லா ஜீவராசிகளும் நல்ல உணவை உண்ணட்டும். உடலில் நல்ல பசி பெருகுகிற வெல்லும் மனிதனுக்கு ஆயுள் காலம் கூடும். நல்ல பசியாக இருக்கிற வெல்லும் நோய்கள் குணமடையும். எப்பொழுது நோய்கள் குணமடைதோ உங்களுடைய ஆயுள் காலம் பெருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று பக்குவமாக நடத்தியிருக்கேன். சூழலுக்கு ஏற்றவாறு 2 கையில் எடுப்பேன். காலம், சூழல், வேற எது எடுத்தாலும் 2 கால்சியம் மெக்னீசியம். இதை உங்களுக்குள் போய் அமைதி நிலையில் சொல்லுவதை உள்ளுக்குள் சிந்திங்கள். இருப்பதை கைட்டி கிழ வச்சுவிட்டு உங்களுடைய உடலிடம் எனக்கு இருப்பதை புரியவை, உண்மையை புரியவை அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய உடல் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தயாராக இருக்கிறது. உங்களுடைய உடல் உங்களுக்கு கொடுக்கும். அதை உலக மக்களுக்கு பேசுங்கள். நான் பேசியதை பேசாதீர்கள். இதோட இந்த புரிதலோட என்னை ஒதுக்கி விட வேண்டும். எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. என்னை ஒதுக்கிவிட்டு உங்களுடைய உடலை போற்றி வாழ்த்தி உங்களுடைய உடல் என்ன கொடுக்கிறதோ அதை நீங்கள் உணர்ந்து வாழுங்கள். விருப்பப்பட்டால் உங்களுடைய குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுங்கள். இன்னும் விருப்பப்பட்டால் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. புரியுங்களா? பசியும் உணவுமே அதிநிலை. பசியே படைப்பு, பசியே உடல் இயக்கம். பசியை பெருகி நலமோடு வாழ்வோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பாடங்கள் வரும். கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கள். அற்புதமாக ஒரு காலத்தில் தெளிவாக புரிந்துவிடும். எது இருந்தாலும் பசியிடம், உங்களுடைய உடலில் உள்ள பசியிடம் 11 பசியிடமும் 11 சத்துக்களிடம் சரணாகதி ஆகுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்கும். பசி உடலில் பெருகட்டும். பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு புதுமையான ஒரு செய்தியையும் நமக்கு இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பசி உடலின் இயக்கம் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி அற்புதமான ஒவ்வொரு விளக்கங்களுடன், ஒவ்வொரு தெளிவாக ஒரு விளக்கங்களுடன் இன்று நமக்கு அற்புதமா இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. அனைவரும் இந்த பசி உடலின் இயக்கம் என்பதை பற்றி ஒரு அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயா அதுல ஒன்னே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. கொஞ்சம் சந்தேகம் கேட்கிறவங்க கொஞ்சம் குயிக்கா கேளுங்க.
நமஸ்காரம் ஐயா. அட்மிட் பண்ணீங்க ஐயா. மூலிகை மந்திரனை அட்மிட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. அட்மிட் பண்ணீங்க ஐயா. மூலிகை மந்திரனை. பண்ணிட்டேங்க ஐயா. பண்ணிட்டேங்க ஐயா. நமஸ்காரம் ஐயா. சிறப்பு. நன்றிங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம் பரவாயில்ல. நன்றிங்க ஐயா. வகுப்பு ஸ்பிரிண்ட் ஆஃப் சைலண்டா போயிட்டு இருக்கு. அமைதியா வகுப்பு இன்னைக்கு நல்ல மக்கள் கவனிச்சாங்க. உங்களுடைய தாக்கம் எல்லாருக்கும் போயிருக்கும். கண்டிப்பா. பசி வாழ வைத்தே தீரும். விடவே கூடாது எல்லாரையும், எல்லா ஜீவராசி. பசி முக்கியமானதுங்க. நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். பசி 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 வந்தால் 10ம் பறந்துவிடும். கண்டிப்பா. ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல வேலை செய்யும் போது பசி வந்துருச்சு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போய் சாப்பிடணும். அந்த வயல் ஏர் ஓட்டும் போது பாதியில போய் நிறுத்த மாட்டான். அதை கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறமா தான் போய் பண்ணுவான். அந்த சேத்துல உழுவும் போது தான் அவனுடைய கை கால்கள் கோமணத்தை கட்டிக்கிட்டு இந்த வயல்ல வேலை செஞ்ச காலங்கள்லாம் என்னுடைய 82வது 83வது வருடங்களிலே போய்விட்டது. 83ல இருந்து 87 வரைக்கும் வேலையில் அந்த விவசாயத்திலே கோமணத்தை கட்டி கொண்டு வயலிலே ஏர் ஓட்டினேன். இன்று 87லே தான் வேலைக்கு சென்றேன். ஆனால் அந்த விவசாயம் என்பது அந்த விவசாயத்தில் பணிபுரியவர்களுக்கு தான் தெரியும். இன்று இந்த உலகத்தை வடக்கிலே கார்கில் மிலிட்ரிக்காரங்க எப்படி இந்த நாட்டை காட்கிறார்களோ அதுபோல இந்த விவசாயத்தை விவசாயம் இல்லை என்றால் நாம் உண்ண உணவு இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டும் எல்லாரும் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. பசி என்பது உண்டாவதற்கு, ஒரு மனிதனுக்கு பசி என்பது உண்டாகும் என்றால் அசைவுகள் தேவை. அசைவுகள் இருக்கும் பொழுது பசி உண்டாகிறது. அசைவுகள் இல்லாத பொழுது பசி இருப்பதில்லை. சரிங்களாங்க ஐயா? அது கண்டிப்பாங்க ஐயா. இல்ல, பசி என்பது அடுத்த பாடத்துல வருங்க ஐயா, படிப்படியா கொண்டு வருவேன். பசி என்பது என்னோட ஆய்வுங்க ஐயா. அது அதான் இப்போ இருக்காது. பசி ஒரு பொருள் அசைவுகள் மூலியமா தான் பசி. இப்போ ஒரு பசிய சொல்றீங்க, என்ன ஒரு பசி அதுக்குள்ள இருக்கு. ஒரு உடல் உயிரோட இருக்க வேண்டும் என்றால் மூலத்தில் பசி இருக்கும். அந்த பசி இருந்தால்தான் இந்த உடல் அசையும். பசி இல்லை என்றால் உடல் அழுகிவிடும். அதுவும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்குள்ள கடந்து போங்க. மூலம்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அந்த உடல் கொண்டு இருப்பது பசி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கடந்து உள்ள போங்க. அந்த இப்ப எனக்கு புரிய வச்ச பசி உலக மக்களுக்கு புரிய வைக்காம போயிடும். புரிய வச்சிடும். இன்னும் ஒண்ணு கொஞ்சம் கடந்து உள்ள போனோம். பசியில நிறைய இருக்கு, புரியுதுங்களா? வானத்தில் அப்படி பார்த்தேன் என்றால் உணவு அப்படியே இறங்குகிறது. என் கண்ணுக்கு தெரிகிறது, எல்லார் கண்ணுக்கும் தெரியவில்லை. நான் என்ன செய்வேன்? இல்ல என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது தவறா? இல்ல என்னுடைய உடல்ல அதை உள்வாங்கியது தவறா? வானம் எனக்கு கொடுத்தது தவறா? மற்றவர்களுக்கு புரியவில்லை, ஆனா கண்டிப்பாக புரிய வைக்கும். விடவே விடாது வானம். மூலம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளேயும் மூலம் இருக்குது, பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மூலம் இருக்கு. பிரபஞ்ச மூலத்துக்குள்ள அனைத்து உயிர்களோடையும் இயங்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு மூலம் இருக்கு. மூலத்துக்குள்ள பசி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிங்களா? இதுவரையிலும் இவங்க எல்லாரும் சொன்னதை ஒரு மனிதர்கள் எதிர்க்கிறார்கள், ஆனா பசியை எதிர்க்கல. சரிங்க, அதுக்குள்ள நான் போயிடுறேன். ஏன் அப்படின்னா, அது இல்லைன்னா இவர் பேசவே முடியாது, இவர் உயிர் வாழவே முடியாது. பூமியே சூரியனை ஏன் சுத்துது? அதுக்கு பசி உணவை தேடி ஓடுது.
ஒரே இடத்துல நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் உணவே கிடைக்காது, ஏக்கமே இருக்காது. அப்போ அதுக்குள்ள சென்டர்ல இருக்கிற பசி அதை ஏக்க வைக்குது. ஆனா பூமிக்கும் சென்டர் பகுதியில் உறக்க நிலை இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற நிலை நிதானமாக சுற்றும். அங்க மேல வர வர ஸ்பீடு அதிகமாகும். ஏனென்றால் ஸ்பீடு அதிகமானதால் பிரிந்து போகும். எல்லாத்துக்கும் உணவு போயாக வேண்டும். ஆடு, மாடு, கோழி, பறவை, தாவரம், செடி, புல், சிங்கம், புலி, கரடி, மனிதன் எல்லாரும் உணவு கொண்டு விரிவடையணும். அது அப்படியே மனித இனத்தை எல்லா ஜீவராசியும் உறங்க வைத்து அந்த ஆற்றலை பெருக்குகிறது. பசி என்பது விரியும் சுருங்கும், விரியும் சுருங்கும். இதுதான் நம்ம உடம்புல நடந்துன்னு இருக்கு. மூலம் என்பது பசி. அதனால் தான் இன்னைக்கு 800 கோடி பேரும் அதுக்கு கட்டுப்படுகிறார்கள். மீதி எதற்கும் 800 கோடி பேரும் கட்டுப்பட மாட்டாங்க. மனிதர் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் கட்டுப்படுத்துகிறது. இதைதான் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆளுக்காளுக்கு புரிஞ்சு கடந்து போங்க ஐயா. எவ்வளவு முடியுதோ கடங்க. 5% முடியுதா 5%, 10 முடியுதா 10, 20 முடியுதா 20, புரியுதுங்களா? 50 முடியுதா 50, கடந்து போங்க. உங்க பசி உங்களை நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சிங்க. ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பசின்னு சொல்றீங்க. 2 பேர் சயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, ஈர்ப்பு விசை மூலத்தை நோக்கிய ஒரு ஈர்ப்பு விசை, அதையும் அது மூலியமா ஒரு அசைவுகள் தன்மை, அசைகிறது மூலியமா நம்முடைய இது செலவரது மூலியமா உணவு எடுத்துக்கிறோம், பசி உண்டாகுது, எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு இயற்கை. நீங்க நிறைய இதை பத்தி யோசிச்சுக்கிறீங்க. மிகப்பெரிய நல்ல விஷயம் இருக்குதுல்ல. இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்கணும். கண்டிப்பா. இன்னும் நிறைய ஒரு மகேந்திரன் ஐயா இவ்வளவு சிந்திக்கிறதுனால எவ்வளவு தெரியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சோம் அப்படின்னா ஒரு நிறைய இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. இப்ப நானு இந்த கடந்து போனதால எப்பொழுதுமே என் உடம்பு லைட் வெயிட் ஆகுது. ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப சுகமாவே இருக்குது. ஏன்னா அதையே பேசினா என்னுடைய உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தித்தேன். இப்ப பாருங்க, என் பாடி அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. நான் எந்த தவமும் செய்யல. அந்த உண்மையை பேசுறதால இது கடந்து உள்ள வாங்க, நல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த பாடங்கள் இருக்கு, போலாம் நம்ம அடுத்து. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. இருக்கு தெரியாங்க ஐயா. இப்ப நீங்களே கூட சொன்னீங்க, இழுப்பு ஆற்றல் சொன்னீங்களா, ஏதோ ஒன்று சொன்னீங்க, எனக்கு புரியல, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா பசினா எல்லாருக்கும் புரியுது இல்ல, மனிதர்களுக்கும் புரியணும். இப்ப விஞ்ஞானிங்க சொல்றது அந்த உயர்ந்த நிலை மனிதர்களுக்கு, படித்தவர்கள், அதுக்குள்ள போனவங்களுக்கு புரியும். ஆனா ஒரு படு கிராமத்துல இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு வந்து இது புரியாது. ஆனா பசி நான் புரியுதுப்பா. என் கல்வி அதான், எல்லாருக்கும், படித்தவருக்கும் புரியும், படிக்காதவருக்கும். அதுதான் படைத்த கல்வின்னு பேசுவேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாடம் நடத்தணும் இல்ல, முக்கியமானது அதானே. பல பேருக்கு புரியல அப்படின்னா பாடத்துக்கு பவர் எல்லாம் போயிடுச்சு இல்ல. கண்டிப்பா. அதாங்க. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. ஐயாவுக்கு டைம் ஆகுது. கேள்வி பதில் இருந்தா கேளுங்க. எல்லாம் அப்படின்னு ஐயா நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், அவருடைய பணிகள் தொடரணும். கேள்வி பதில் இருந்தா கூட குழுவுல கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தா கூட குழுவுல கேளுங்க. நன்றி. நிறைவு செஞ்சு. சரிங்க ஐயா. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் பாபநாச சங்கத்திற்கும், மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு பசி உடலின் இயக்கம் என்பதை பற்றி அற்புதமாக ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை நமக்கு தூண்டிவிட்டு அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு நல்ல நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க பசி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா.
இந்த அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும், அதை குணபாலன் ஐயா அவர்களுக்கும், எனது ஆசான் அவர்களுக்கும், ஐயா மூலிகை மகேந்திர ஐயா இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க. எல்லா விஷயத்திலயும் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்துடுறாங்க. கண்டிப்பா. பசி சாப்பிடும் போதும் தட்டுல ஒன்னா சாப்பிடணுங்கிறாங்க அம்மா அப்பா. இப்பயும் நாக்கும் மேல் நாக்கும் அம்மா அப்பாங்கிறாங்க. எல்லாத்துலயும் தாய் தந்தையை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த அற்புத நிகழ்ச்சியை கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.